அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் டோட்டியா ரேப் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டோட்டியாக்குள்ளே பிஸாக்கு என்னென்ன ஸ்டஃப் பண்ணுவோமோ அதை தான் உள்ளே வைக்க போகிறோம். டோட்டியா ரேப் செய்கிறதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 செய்யலாம். நம்ம வேணால் மைதா எடுத்துக்கிறனா கூட எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி பிசைஞ்சிப்போம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறனா சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை எண்ணெய். டோட்டியா ரேப்புக்குள்ளே வைக்கிறதுக்கு 1 குடமிளகா, 1 தக்காளி, 1 வெங்காயம், டொமேட்டோ கெச்சப், பீஸா சீஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம். தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தான் பிசைஞ்சிக்கணும். டோட்டியாங்கிறது சப்பாத்தி மாதிரி தான். கோதுமை மாவில் செய்யலாம், மைதா மாவில் செய்யலாம், அப்புறம் சோள மாவில் கூட செய்யலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. அடுத்தது சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துப்போம். இப்போ ஒரு கப் மாவில் நான் 4 சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சீஸு, காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். இதுக்குள்ளே நம்ம எந்த காய்கறி வேணாலும் வச்சுக்கலாம். நான் கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் பாதி குக்கானா போகிறோங்கிற காய்கறி தான் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் மஷ்ரூம் எடுக்கிறீங்க, வேறு ஏதாவது காய்கறிகள்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னா நல்லா ஒரு வானலில் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ரவுண்டாக தட்டிக்கணும். ரவுண்டாக தட்ட முடியலன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக. எப்போதும் போல் சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதான். ரெண்டு சைடும் வந்தோடனே எடுத்துடலாம். அடுத்தது சாஸ் ரெடி பண்ணிவிடுவோம். கெச்சப்பில் 1/4 டீஸ்பூன் மிளகாய் பவுடர் போட்டுப்போம். 1/4 டீஸ்பூன் ஒரேகானோ சேர்த்துப்போம். இதுக்கு பதிலாக நம்ம பிஸா சாஸ் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தக்காளியை வதக்கிட்டு யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிப்போம். ஒரேகானோ கிடைக்காதவங்க துளசி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க டோட்டியாவில் சைட்லேருந்து சென்டரை நோக்கி கட் பண்ணிப்போம். பாதி கட் பண்ணிப்போம். ஒரு கால் பகுதியில் வச்சுருக்க கெச்சப்பை தடவிப்போம். நான் ஒரே டைமில் 2 செய்கிறேன். அடுத்தது இன்னொரு கால் பகுதியில் குடமிளகா வச்சுப்போம். நம்மளுக்கு எந்த காய் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிப்போம். கார்ன் பிடிச்சா கார்ன் யூஸ் பண்ணலாம், மஷ்ரூம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஆனால் வேக வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம தோசைக்கல்ல போடுறனால எல்லாமே வேகாது, ஓரளவு ஹாஃப் குக் தான் ஆகும். அதனால் வேக வைக்கக்கூடிய காயெல்லாம் நம்ம வேக வச்சு சேர்த்துக்கணும். சமோசா வைக்கலாம், பேட்டி வைக்கலாம், பர்கரில் வைக்கிற மாதிரி என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கலாம். அடுத்தது சீஸ் வச்சுப்போம். இப்போ கெச்சப்பை நம்ம இந்த முனையில் தடவைனால முதல்ல சாய்க்கும் போது கெச்சப் கீழே விழாது. ஆனால் முதல்ல காய்கறி வச்சோம்னா கீழே விழுந்துடும். அதனால் கெச்சப்பை தூக்கி காய் மேலே வச்சுட்டு அப்படியே ரேப் பண்ண வேண்டியதான். இப்போ இதை மாதிரி மடிச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு கால் பகுதியாக அப்படியே சேர்த்து மடிச்சுக்கிட்டே வர வேண்டியதுதான். இதை மாதிரி லாஸ்ட்டாக சீஸ் வைக்கும்போது சீஸ் நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகும் ஹீட்டில். அதுக்காக தான் லாஸ்ட்டாக சீஸ் வைக்கிறது. நம்மளுக்கு இதில் என்ன காய்கறி பிடிச்சிருக்கோ சேர்த்துக்கலாம். மஷ்ரூம், வேக வச்ச மஷ்ரூம், வேக வச்ச கார்ன், வேக வச்ச காய்கறிகள் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதை மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணுறேன் ஒரே டைமில் செய்கிறதுக்கு. இப்போ இதை தோசைக்கல்ல வச்சுக்கலாம். நான் சீஸ் உள்ள பகுதியை அடியில் வைக்கிறேன் முதல்ல, ஏன்னா டக்குன்னு மெல்ட் ஆகும் அதுக்காக. இது வரைக்கும் நான் ஆயில் யூஸ் பண்ணல. இதுக்கப்புறம் லைட்டாக மேலே அப்ளை பண்ணுறேன் எண்ணெய். இதுவும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். சீஸ் உள்ள பகுதி அடியில் வச்சனால டக்குன்னு அது மெல்ட் ஆகி ரெடி ஆகிடும். இப்போ நல்லா ஒரு டபரா வச்சு அழுத்தி விடுறேன், ப்ரெஸ் பண்ணுறேன், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகிறதுக்காக. இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வேகும். 2 சைடும் திருப்பி போட்டு வேக விட்டுப்போம்.
அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுப்போம், அப்போ தான் தீயாமல் இருக்கும். இந்த டபரா வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறனால எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ உள்ளே எப்படி வந்திருக்குன்னு கட் பண்ணி பார்ப்போம். நல்லா உள்ளே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னா வெளியில் வந்து ஹார்டாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா ஹார்டாக இருக்குது வெளியில். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.